இங்கே பாருங்கள், இன்றைக்கி பூ பூத்திருக்கு. ஜெர்பரா பிளான்ட்டில் சூப்பராக இருக்கு பாருங்கள். லைட் பிங்க்கு, பேபி பிங்க் இது. இந்த பூச்செடிக்கு எப்போவுமே வந்து மணல் கலந்த மண்ணாக தான் இருக்கணும். அதே போல் நம்ம ரோஜா செடிக்கெல்லாம் கொடுக்குறோம் லிக்விட் ஃபெர்டிலைசர், அது கூட கொடுக்கலாம். ஆனால் நான் மாற்றி மாற்றி கொடுப்பேன். இந்த செடிக்கு டீத்தூள் பவுட்ரு புதுசு நைட்டே ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கூட இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன். ஏன்னா தெரிஞ்சிக்கினா நீங்கள் ஜெர்பரா சப்போஸ் வளரலன்னா கூட நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். பனானா பீஸ் வாட்டர் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கூட கொடுக்குறேன். அந்த தண்ணி ஊற்றின உடனே வந்து மொட்டு வந்துடும். சப்போஸ் ஜெர்பரா பிளான்ட்டில் மொட்டு வைக்கலன்னா நீங்கள் வந்து பனானா பீல்ஸு வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிடணும். அதே சமயத்தில் இது போல் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. உள்ள சாயலுக்குள்ளே கூட நீங்கள் வச்சிடலாம். சாயலுக்குள்ளே வச்சுட்டா நீங்கள் வந்து எருவு தண்ணி கொடுக்க தேவையில்ல. பனானா பீல்ஸ் வாட்ரு வந்து கொடுக்க தேவையில்ல. காய்கறி வேஸ்ட்டு தண்ணி மட்டும் கொடுத்துக்கலாம். ப்ரீமியம் கூட அதே போல் தான் நான் கொடுப்பேன். ரெய்னி சீசனில் நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியாது. நான் அதுக்கு தான் முன்னாடியே 1 மந்த்துக்கு முன்னாடியே வாழைப்பழம் தோலெல்லாம் அதாவது சாயலுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டேன். அது போல் வச்ச உடனே உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ளே பூ வந்துடும். 20 டேஸ் வந்து இப்போ சீசனுக்கு வந்து ஒவ்வொரு மொட்டாக பூக்கும். பாருங்கள், உள்ளே கூட மொட்டு வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் முன்னாடி நீங்கள் எருவெல்லாம் கொடுத்தீங்கன்னா மொட்டு வைக்கும். அதுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், பக்கத்தில் வந்து சாமந்தி வந்து மொட்டோடு வச்சுருக்கிறேன். இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.